காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாம் இப்போது கிளம்ப போகிறோன்னா எங்கன்னு சொல்கிறேன். அந்த வேலை சொல்கிறேன், போய்ட்டு இருக்கும்போது சொல்கிறேன். ஆக்சுவலாக இப்போ வீட்டிலேருந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறோம். நம்ம ஸ்ட்ரீட்டு இது பாருங்கள். ஸ்ட்ரீட்டில் ரோடு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் உள்ளே இருக்கிறது, மெயின் ஏரியாவிலேருந்து உள்ளே ஸ்ட்ரீட்டு மாதிரி இருக்கிறது. ஆக்சுவலாக நம்ம ஊருக்கு போகிறோம் காய்ஸ். ஊருக்குன்னா பாட்டியோட வீட்டுக்கு போகிறோம். அங்கே திருவிழா நடக்குது. ஸோ அதுக்காக வருஷம் போவோம். அதுக்காக தான் இப்பயும் போயிட்டுருக்கோம். அம்மா அப்பாலாம் பஸ்ஸில் போயிட்டாங்க, நேற்றே போயிட்டாங்க. நம்ம மட்டும் பைக்கில் போகிறோம். ஸோ பாருங்கள், அப்படியே ஸ்ட்ரீட்டு எவ்வளோ லாங்காக போயிட்டுருக்கு பாருங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 1.20 கிலோமீட்டர் வருங்க. எல்லோரும் மறக்காமல் நம்ம மிஸ்டர் ஜெயதி ட்ராவலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து நல்ல வீடியோவாக போடுவோம், நல்ல கண்டென்ட்டாக போடுவோம், எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். லைஃப்பில் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ட்ராவல் பண்ணுங்கள். பாருங்கள் கைஸ், நைட்டு மழை பெஞ்சிருக்கு. இன்னும் நிறைய மழைலாம் வந்தால் எங்கள் ஏரியாவில் அங்கங்கே தண்ணி நிற்கும் ஃபஸ்ட்லாம். இப்போது அது கொஞ்சம் டெக்னிக்கல் பண்ணி கம்மி பண்ணிட்டாங்க. தண்ணி நிற்கிறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. அங்கங்கே ட்ரைன் லைன் போட்டு வச்சுருக்காங்க ஒரு சில இடத்துல. தெளிவா என்ன இந்த பக்கம் அதாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம மெயின் ரோடு போயிடுவோம். கல்பாக்கத்தோட மெயின் ஏரியாவுக்கு வந்துடுவோம். கல்பாக்கம் மெயின் ஏரியாவிலேருந்து நம்ம ஈசிஆரை பிடிக்கணும். ஈசிஆரை டச் பண்ணிவிட்டு சொல்ல வந்துட்டேன். ரோடில் என்ன சொல்லிட்டுருக்கேன் காய்ஸ். ஆக்சுவலாக நம்மளோட டெஸ்டினேஷன் எங்கன்னா அச்சரப்பாக்கம் பக்கத்தில். அச்சரப்பாக்கத்துக்கு பக்கத்தில்ன்றதை அச்சரப்பாக்கம் தாண்டி சொல்லலாம். ஆமாம், அங்கே வந்து கொளத்தூருன்ட்டு ஒரு ஏரியா. தலைவா, கொளத்தூருன்ட்டு ஒரு ஏரியா. அந்த ஃபுல்லாக நம்ம பசங்களாக தான் இருக்கானுங்க ஸ்ட்ரீட்டில். அதுதான் வந்து தாத்தாவோட ஊர். அங்கே தான் போகிறோம். வந்துட்டோம் கைஸ், பக்கத்தில் வந்துட்டோம். மெயின் ஏரியா அதாவது எங்கள் ஏரியாவுக்கு கல்பாக்கத்தில் பஜார் இதுதான். பக்கத்தில் வந்துட்டோம், மெயினான ஏரியா. வாத்தல்வா, இதுதாங்க இந்த பிரிட்ஜு இருக்குல்ல, இந்த பிரிட்ஜு தான் பக்கிங்ஹாம் கேனல். அந்த கால்வாய் வந்து சென்னை வரைக்கும் இருக்குங்க. எங்கள் ஏரியாவில் பாலாறில் மிக்ஸ் ஆகி கடலில் கலக்குது. அது ஸ்டார்டிங் சென்னை வரைக்கும் இருக்குது. ஆக்சுவலாக அது ஆந்திரா வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் பெரிய கால்வாய் அது பக்கிங்ஹாம் கேனல். ஈஸியாக டச் பண்ண போகிறோம். கல்பாக்கம் ஜங்ஷனில் இருக்கும், மெயின் ஏரியா கல்பாக்கம் ஜங்ஷனில் இருக்கும். இப்போது ஈஸியாக ரீச் பண்ண போகிறோம். இங்கே ஸ்டாப்பிங்கே கிடையாது, எங்கேயும் நிப்பாட்டுறாங்க. இண்டிகேட்டர் வேறு போட்டு நிப்பாட்டுறாரு. என்னவா கார்லாம் போது ஏன் நிப்பாட்டினாங்க? சண்டை கடை போய்ங்களா? நம்ம சண்டைக்கு நாங்களாடா கடிச்சோம். கடை போங்கடா காய்ஸ். ஈசிஆர் காய்ஸ், ஈஸ்ட் கிராஸ் ரோடு ஈசிஆர்.
இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து கல்பாக்கம். இந்த சைடு இப்போ நம்ம போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ரூட்டு. அதாவது கல்பாக்கத்துலேருந்து ஈசிஆர் வந்து பாண்டிச்சேரி ரூட்டு. ஸோ நம்ம அவ்வளோ தூரம் போகிறது கிடையாது, நம்ம அதிலேயே கிராஸ் ஆகிடுவோம். பாருங்கள், எல்லோரும் ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுறது எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லோரும் ட்ராவல் பண்ணுங்கள். நல்ல நல்ல இடத்துக்கு, மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு போங்க. ட்ராவல் பண்ணுறது கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவ் தான், பட் அதையும் தாண்டி ட்ராவல் பண்ணுறப்போ ஒரு சந்தோஷம் இருக்கும். அதெல்லாம் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக மனசுக்கு பிடிச்சவங்க கூடயோ இல்லை உங்களுக்கு தனியாக தான் இருக்கீங்க, ஸ்டில் அலோன் அப்படின்னு, உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு நீங்கள் போங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அந்த ஒரு மூமெண்ட். அது எப்பயுமே யங்காகவே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுங்க. எனக்குலாம் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் கைஸ். நிறைய இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டு வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் நடக்குமான்னு தெரியல, போவோம் கைஸ். இப்போ நம்ம பாலாறு டேம் கிட்ட வந்துட்டோம். இந்த டேம் மேலே பிரிட்ஜ் இருக்குது, அங்கே தான் போக போகிறோம். அது மேலே தான் போக போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து டேம் கிடையாது கைஸ். அது டேம்ன்றதை தாண்டி அந்த தண்ணி வந்து சேகரிப்பு சொல்லுவாங்க, அதை ஸ்டாக் டேம் அப்படி சொல்லலாம், கரெக்டானு தெரியல. ஸ்டாக் டேம் அது தண்ணீரை வந்து சேமித்து வைக்கிற இடம். அது என்னன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டாக் டேம் நினைக்கிறேன், கரெக்டானு தெரியல. ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கட்டி கொடுத்தாங்க கைஸ். மேப்ஸ் வந்து அதுலேருந்து கட்டி கொடுத்தாங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்து ஸ்டோர் ஆகிருக்கு பாருங்கள். இதுக்கு முன்னாடிலாம் வந்து அந்த ஸ்டாக் டேம் கட்டலை, இப்போ தான் கட்டினது. உங்களுக்கு அது பார்க்குறீங்களா, எந்த அளவுக்கு வியூ தெரியுதுன்னு தெரில. அங்கே பாருங்கள், அந்த எண்டு இருக்குது இல்லைங்களா, செடிலாம் இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு நீட்டாக ஒரு சின்ன பிரிட்ஜு மாதிரி, நீட்டாக ஒரு ஸ்டாக் மாதிரி சாலிடாக ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதில் வாட்ரு வந்து ஹைட்டாக ஃபில் ஆகி ஓவர்ஃப்ளோ தான் வெளியே போகுமே தவிர, ஓவர்ஃப்ளோ இல்லாமல் இருந்தால் உள்ளே தான் ஸ்டோர் ஆகி நிற்கும். இப்போ ஓவர்ஃப்ளோ ஆகலை, இந்த டைமுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகலை. மழைலாம் பேஞ்சு நிறைய மழை வந்ததுன்னா கண்டிப்பாக ஓவர்ஃப்ளோ ஆகும். அதில் நாங்கள் ஜாலியாக போய்ட்டு குளிப்போம். இது வந்து வாயிலூர் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. நல்லாயிருக்கும் கைஸ். பக்கத்தில் சரௌண்டிங் யாராவது இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இது இந்த பிரிட்ஜு வந்து எங்கள் ஏரியாவில் இருக்கிறதுலே பெரிய பிரிட்ஜ் ஆக்சுவலாக கைஸ். அதே மாதிரி ஸ்ட்ரீட்டு நம்ம வண்டி வீட்டிலேருந்து எடுத்தோம்ல, நம்ம ஸ்ட்ரீட் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரீட்டும் பெருசு, இந்த பிரிட்ஜும் பெருசு. இந்த சரௌண்டிங்கில் ஆக்சுவலாக டிஸ்ட்ரிக்ட்லேயே பெருசாக வரும்னு நினைக்கிறேன், மேபி. நண்பன் இருக்கான், நண்பன் வீடு எங்கே இருக்கான், வெளியே காணாமே, ஆளை காணாமே. அந்த வீடு தான், ஆளை காணோம். பார்த்திபன், பார்த்தா நல்ல ஃப்ரெண்டு கைஸ். ஆக்சுவலாக ஜாலியாக போடுவோம், நல்லாயிருக்கும். நாங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸில் ஒரு டீமாகவே இருப்போம், செம்ம ஃபன்னாக இருக்கும். நாங்கள் சேர்ந்துட்டாலே செம்ம ஃபன்னாக இருக்கும், எல்லோரையும் வச்சு கலாய்ப்போம். அந்த மாதிரி சரி. இது இப்போ ரைட்டு கட் பண்ணோம். இது வந்து கடலூர் காத்தாங்கடை கிராமம். கடலூர் கிராமம் காத்தாங்கடைன்ற ஒரு ஜங்ஷன் இது. பாருங்கள், மிரரே இன்னும் நான் எடுத்து விடலை. அங்கேருந்து அப்படியே வந்துட்டுருக்கேன், மிரர் எடுக்காமல் கூட வந்துட்டுருக்கேன் அங்கேருந்து. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவுஞ்சூர்ன்ற ஏரியாவை தாண்டி போக போகிறோம். அந்த ரூட்டு பவுஞ்சூர் ரூட். இங்கேருந்து பவுஞ்சூர் ரூட்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேல்மருவத்தூர் சோத்துப்பாக்கம் ஏரியா. அதில் சோத்துப்பாக்கத்துலேயே வந்து நம்ம லெஃப்ட்டு கட் பண்ணிடுவோம். மேல்மருவத்தூரில் வந்து சோத்துப்பாக்கம்ன்ற ஏரியா இருக்குது, அதில் லெஃப்ட்டு கட் பண்ணோம்னா அப்படியே நம்ம வில்லேஜ் வழியாகவே, சின்ன சின்ன வில்லேஜ் வழியாகவே நம்ம வந்து பாட்டி வீட்டுக்கு போயிடலாம். இது பாருங்கள், இந்த போகிற வழியில் 2 சைடும் மரம் வளர்ந்து சூப்பராக இருக்கும் காய்ச்சி. ஒரு ஜங்கல் உள்ள போகிற மாதிரி இருக்கும். நான் மட்டும் ஊருக்கு கிளம்பி போயிட்டுருக்கேன். அங்கே வீட்டான பசங்க எல்லாம் நுங்கு அறுத்து சாப்பிடுவானுங்க, ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருப்பானுங்க. யார் யாரெல்லாம் வில்லேஜில் இருக்கீங்க, நுங்கு யார் யாருக்கெல்லாம் அறுத்து மரத்தில் அறுத்து சாப்பிட்ருக்கீங்க, மேலே ஏரியா அறுத்ததும் சரி,
கொம்பு வச்சு ஏறத்ததும் சரி, யாரெல்லாம் அப்படி சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் தட்டி விடுங்க காய்ஸ். ஆக்சுவலாக ரோடு நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப பள்ளமேடாக இருக்கும் காய்ஸ். அதில் வந்து போகவே முடியாது. டக்க டக்க டக்குன்னு அடிச்சுட்டு தான் போனோம். இப்போவும் அப்படி தான் இருக்குது. காற்று தான் பயங்கரமாக வருது. மைக்கில் எந்த அளவுக்கு சவுண்ட் கேட்குன்னு தெரியல. ரொம்ப இதுவாக இருக்குது. பட் ஆனால் ரோடு இப்போ நல்லாயிருக்கு. போட்டாங்க அதுக்கப்புறம் நல்லாயிருக்கு ரோடு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். பறக்கும் ராசாலியே ராசாலியே நில்லு, இங்கே நீ வேகமா நான் வேகமா சொல்லு கைஸ். ஆக்சுவலாக எனக்கு பாட்டு பாட பிடிக்கும். ஆனால் ஒரு லைன் மேலே தெரியாது. யாரெல்லாம் இந்த ஒன்லைன் சிங்கர் என்ன மாதிரி அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாட்டு பாடணும்னு ஆசை, பாட்டு பாடினா பிடிக்கும். பட் ஆனால் ஒரு லைன் மேலே தெரியாது அப்படின்றவங்களாம் கமெண்ட் பாக்ஸை தட்டி கொடுங்க. நானும் ஒன்லைன் சிங்கர் தான். போயிட்டுருக்கோம். வில்லேஜ்னால் வில்லேஜ் தான் கைஸ். சீரியஸாக ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் வந்துருச்சு. நான் சொன்னது வந்துருச்சு பாருங்கள். அந்த மரம்லாம் 2 சைடும் வளர்ந்து இன்னும் இது போல் தான் கைஸ் இருக்கும். போகிற வழியில் நிறைய இந்த மாதிரி ஒரு அது என்ன சொல்கிறது, அந்த அமைப்பு இருக்கும். என்ன சொல்கிறேன்னு தெரில. அந்த 2 சைடும் மரம் வளர்ந்து பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். கைஸ், மறக்காமல் வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேலும் வீடியோ போடலாம், கண்டிப்பாக போடலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ராவலிங் பிடிக்குன்றவங்க ப்ளூ கலர் ஹார்ட்டை தட்டி விடுங்க. ஆக்சுவலாக எதுக்காக ப்ளூ கலர் ஹார்ட்டை தட்டி விடுங்கன்னா, எனக்கு ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும். அது டக்குன்னு வந்துருச்சு. ஸோ யாருக்கெல்லாம் ப்ளூ கலர் பிடிக்குமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வேறு கேமரா ஹோல்டர் வேறு ரொம்ப ஆடிட்டே இருக்குது. உங்களுக்கு கரெக்டாக அந்த ஸ்க்ரீன் உட்காருதான்ட்டு தெரியல. எந்த அளவுக்கு உங்களுக்கு வியூ தெரியுதுன்னு தெரியல. அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கேன். 300 ரூபாய்க்கு வாங்கினா அப்படி தான் இருக்கும் போல். கோப்ரோ வாங்கணும் காசு. இப்போ நான் ஃபோனில் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். கோப்ரோ வாங்கணும்னு ஆசை. சீக்கிரம் வாங்கிடலாம். கோப்ரோ சீக்கிரம் வாங்கிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். அப்படியே ஒரு தூரத்து வந்து பார்க்க எப்படி அந்த காட்டு உள்ள போகிற மாதிரி இருக்குது. 2 சைடும் மரம் வச்சு நடுவில் ரோடு போட்டு நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. பனைமரம் தான் காய்ச்சி நிறைய இருக்குது. தமிழ்நாட்டில் பனைமரம் அதிகம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் எந்த மரம் அதிகம்ன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்காங்க. பாருங்கள் அந்த ஜங்கல் வந்துருச்சு பாருங்கள். பார்த்தீங்களா? அப்படியே நீட்டாக அது உள்ளே போகிற மாதிரி தான் காய்ச்சி இருக்கும். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஸ்க்ரீன் எந்த அளவுக்கு தெரியுதுன்ட்டு தெரியல எனக்கு. பட் என்னுடைய விஷயம் எனக்கு தெரியுது. உங்களுக்கு மொபைல் வேறு இறங்கிக்கிட்டே இருக்குது. அதுலேருந்து பபுள்காம் போட்டு ஒட்டிடலாமான்னு பார்க்குறேன். ஆடிட்டே ஃபோனு வெயிட்டில் இந்த ஹோல்டர் வந்து ஆடிட்டே இருக்கு கைஸ். மாம்பழ சீசன். ஆக்சுவலாக இந்த ஏரியாலாம் வந்து மாமரம் ஃபார்மிங் பண்ணி மாம்பழம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கேயே வெளியே அங்கேயே இந்த தோப்புலேயே மாம்பழம் ஃபார்மிங் பண்ணி இங்கேயே மாம்பழம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லாயிருக்கும். கார்பேட் வைக்காத கல்லாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த ரைட்டு சைடு ரோடு போட்டுச்சு இல்லை, அந்த சைடும் எனக்கு ஒரு ரிலேட்டிவ் இருக்காங்க. அங்கே ஒருத்தங்க இருக்காங்க. வீராணக்குன்னம் நினைக்கிறேன் அந்த ஏரியா பேர்.
பரவாயில்ல கைஸ், ரோடெலாம் நல்லாவே இருக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு நான் வரேன். நான் ரோட்லாம் போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப உடஞ்சிருக்கும், அங்கங்கே பள்ளமேடாக இருக்கும். இப்போ நல்லா இருக்குது. புளியா மரம்லாம் வந்து ஏலம் விடுவாங்க. புளியா மரம் ஏலம் விட்டு அந்த புளியாங்காயெல்லாம் பறிக்கி புளி எடுப்பாங்க. அது இப்போ பண்ணுறாங்களான்ட்டு தெரியல. இதுக்கு முன்னாடிலாம் ஏலம் விட்டுட்டு இருந்தாங்க, பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, நான் டேக் டைவர்ஷன். அண்ணா நகர் இன்டர்வியூ போகிறேன், என்ன ஆந்திராவில் கூட்டு வந்து விட்டியாடா. ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோடு போடும் போதெல்லாம் இந்த சைடு மரங்களை மோஸ்ட் ஆஃப் எதுவும் எடுக்கலை கைஸ். எந்த மரத்தையும் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக எடுக்கலை. ஸோ அது வரைக்கும் நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலாக அப்துல் கலாம் ஐயாவை ஃபாலோ பண்ணி விவேக் சார் வந்து லட்சக்கணக்கில் மரத்தை நட்டு இருக்கார். அவர் கூட இருந்த ஆளுங்கக்கிட்டேயும் சொல்லி அவங்களும் வந்து ஆயிரக்கணக்கில் மரங்களை நட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் இருக்கிறதுனால தான் வந்து நம்மளுக்கு பொல்யூஷன் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்குது. எல்லோரும் மரங்களை நடுங்க, செடிகளை நடுங்க, பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகும். நம்மளுக்கு தெரியாமையே நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது. நமக்கு இப்போ நல்லதோ இல்லையோ தெரில, கண்டிப்பாக அடுத்து அந்த நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இருக்கிற பழக்கத்தை அவங்களும் ஃபாலோ பண்ணாங்கன்னா மரம் செடிலாம் நட மாட்டாங்க, இருக்கிற மரங்களையும் வெட்டுவாங்க, ஆக்சிஜனை காசு கொடுத்து வாங்குவாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி தான். பாருங்களேன், தார் ரோடு, 2 சைடும் வந்து வயல்வெளி, மரங்கள், ரோட்டு ஓரத்தில் மரங்கள்ப்பா. ஆனால் கம்பமே இல்லை பார்த்தீங்களா. நைட்டில் வண்டியில் லைட் இல்லாமலாம் யாராவது வந்து அவ்வளோதாங்க வயசாங்க. இங்கே தான் காய்ச்சி நான் ஒரு வாட்டி வந்தேன். ஒரு ஆக்சுவலாக ஒரு 5 வருஷம் இருக்கும், 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்தேன். அப்போது இந்த ஜங்ஷனில் தான் போலீஸ்கிட்ட மாட்டிகிட்டு இருப்பேன், இருந்தாங்க, நின்றுட்டு இருந்தாங்க. அப்போது இந்த ரோடு வந்து டெவலப் பண்ணல, பழைய ரோடு தான் இருந்தது. இப்போது சென்ட்ரல் மீடியம்லாம் கட்டி நல்லாயிருக்கு, ரோடும் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பழைய ரோடு தான், உடஞ்சி போய் தான் இருக்காங்க. அங்கே லைசன்ஸ் இல்லை, புக்கு இல்லை, எதுவுமே இல்லை கைஸ். வண்டி மட்டும் ஓட்டின்னு வந்தேன், ஹெல்மெட்டும் போடல, மடக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அப்படின்னு பாவம் பார்த்து அனுப்பி விட்டாங்க. நல்ல ஒரு எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். அதுக்கப்புறம் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லைசன்ஸு, புக்கு இல்லாமலாம் வண்டி எடுக்கிறது கிடையாது, ஹெல்மெட்டு கம்பல்சரி. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக 2 வீலரில் போனீங்கன்னா ஹெல்மெட் போடுங்க, ஹெல்மெட் போட்டு போங்க. பக்கத்தில் வந்துட்டோம் காய்ஸ். இப்போது தங்கச்சி வந்து சித்தப்பா பொண்ணு இருக்கா, சாக்லேட் கேட்டு இருந்தா, வாங்கிட்டு வர சொன்னேன். கடைங்க நானும் வர வழியில் மறந்துட்டேன். இங்கே ஏதாவது கடை இருந்துச்சுன்னா, ஆக்சுவலாக கடை இருக்குது இங்கே, ஆனால் டைரி மில்க் இருக்கான்னு தெரியல. டைரி மில்க் தான் கேட்டேன், வாங்கணும். சாக்லேட் வாங்காமல் போயிருந்தேன்னா உரை தான் வாங்கியிருப்பேன். வாங்கிட்டு போனோம், ஞாபகம் வந்துடுச்சு. அக்கா டேரி மில்க் இருக்கா? புரியல. 5 ரூபா தான் இருக்கா? சரி கொடுங்க, 2 கொடுங்க. ₹5 தான் இருக்கா?
உதைக்க போகிறேன். என்ன கேட்ட என்ன வாங்கிட்டு வந்து கிட்ட வந்துட்டேங்க. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர், இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் வரும். பாருங்கள், கரும்பு போட்டுருக்காங்க 2 சைடும். ஆக்சுவலாக இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து மலை மண் தான் கைஸ். அந்த கிரிவல் மண் சொல்லுவாங்க, மலை மண் அதுதான். எல்லா ரோடையும் போட்டாங்க, இந்த ரோடு மட்டும் போடாமல் அப்படியே வச்சுருக்கானுங்க. இது போட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த ரோடும் வந்து அங்கங்கே பள்ளம் தான் இருக்கும். பிங்க் கலர் பில்டிங் தெரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து ஆக்சுவலாக சத்திரம் கைஸ். இந்த சத்திரத்தில் தான் வந்து அக்காவுக்கு கல்யாணம் பண்ணோம். ஆமாம். எப்படி இருக்கு பாருங்கள் ஏரியா ஃபுல்லாக. வந்து இங்கே கழனி விவசாயம் தான். இங்கே எள்ளு போடுவாங்க, அப்புறம் சாமந்தி செடி, கனகாமரம், அப்புறம் இன்னொன்று ஒயிட் கலரில் கொஞ்சம் நீட்டாக இருக்குங்க கைஸ். அதுங்க பாரிஜாதமாக ஏதோ ஒரு பூ, அதான் வெள்ளை கலரில் நீட்டாக வருங்க அந்த பூ. அது பண்ணுவாங்க. எள்ளு போடுவாங்க, வேர்க்கடலை, தர்பீஸ் போடுவாங்க, வாட்டர் மெலன், பிச்சைக்காய் போடுவாங்க. அதெல்லாம் இங்கே நல்லாயிருக்கும். கடகடன்னு ஆடிட்டே இருக்குது. ஃபோன் வேறு இறங்கிருக்கு கேஸ். இந்த ஹோல்டர் மட்டும், மொபைல் ஹோல்டர் நிற்கவே மாட்டேங்குது கேஸ். சைடாக மொபைலோட வெயிட்டில் இறங்கிடுது. இங்கேயும் திருவிழா போல். எல்லா ஊர்லேயும் திருவிழா நடக்குதா? இது நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர் கேஸ். ஆமாம், பக்கத்தில் வந்துட்டோம். சாக்லேட்டு வாங்கின்னு போய் என்ன பட போகிறேன்னு தெரியல. அதுவும் 5 ரூபா சாக்லேட்டு 2 வாங்கிட்டு போகிறேன் டெய்ரி மில்க்கு. என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. காரில் ஊந்துட வேண்டியது தான். என்ன சொன்னால் என்ன, மன்னிச்சுக்குமா, கடை எதுவும் இல்லை, நான் காலையில் கிளம்பி வந்துட்டேன், இருந்தாங்கன்னா இதான் இருந்தது அப்படி இப்படின்னு ஏதாவது காரணம் சொல்ல வேண்டியதான். இது இந்த ஸ்கூலில் தான் கைஸ். நம்ம அப்பா பெரியப்பாலாம் இங்கே தான் படித்தாங்க, சித்தப்பாலாம் இந்த ஸ்கூல் தான். பக்கத்தில் வந்தாச்சு. வந்தாச்சு. யார்றாங்க? மணப்பெண் தோழிகள். மதுரை வீரன் தானே அவனை உசுப்பி விட்ட வீணே, நீ விசுங்க வந்துட்டான் தானே ஆண்டி மதுரை வீரன் தானே. வந்தாச்சு பக்கத்தில் வந்தாச்சு. இது குளம், குளத்தூரோட குளம். அது சூப்பராக இருந்துச்சு.
அவங்களுக்கு தெரிஞ்சுதான்னு தெரில. பட் நல்லாயிருக்கும் அந்த குளம். சின்ன வயசில் அதெல்லாம் குளிச்சிருக்கேன். அதில் தான் நீச்சல் கற்றுக்கிட்டேன். இப்போவும் நீச்சல் தெரியாது, கற்றுக்கல, ப்ராக்டிஸ் பண்ணேன். இங்கே வரும்போதெல்லாம் நீச்சல் ப்ராக்டிஸ் பண்ணேன். வந்தாச்சு, பக்கத்தில் வந்துட்டோம். லெஃப்ட்டு தான் பக்கத்தில். உள்ள யாரும் இல்லையா? என்ன பண்ணுற உள்ள எவ்வளோ நேரம் வெளியே நிற்கிறேன்? கழட்ட விடாது, அதெல்லாம் கழட்ட விடாது. வீடியோ ரோலிங்கில் இருக்கு. அதெல்லாம் பண்ண விடாது. நான் அங்கேருந்து வந்தேனா சாக்லேட் வாங்க மறந்துட்டேன். ரெண்டு நீ சின்ன பொண்ணு இல்லை, சின்னதாக தான் சாப்பிடணும், பெருசுலாம் சாப்பிடக்கூடாது. கோச்சு கடையே இல்லை, எங்கேயுமே இல்லை. இது வேணாம்மா, வேற என்ன வேணும்? டிக்கெட்ஸா இங்கே இருக்குமா? நான் எங்கே போவேன்? அடுத்த வாரம் வாங்கினாரா? அடுத்த வாரம் வாங்கிட்டு வரேன். நீ சின்ன குழந்தை பாப்பா, இருமா. நீ சின்ன குழந்தைல சின்னதாக சாப்பிடணும். ஆமாம், நீ பெருசாக வந்தா நான் பெருசாக கிடையாது. இவ்வளோதான் இருக்கிற. இப்போ இதை வாங்கிக்கோ, நான் அப்புறமா வாங்கிட்டு தரேன். காலில் விடணுமா? கருணை காட்டக்கூடாதா? கொஞ்சமாவது கருணை காட்டணும்ல. கையை காலை நினச்சிக்கிறேன். காலை கையை நினச்சி சாப்பிடு. வா, கடவுளாக காப்பாற்றுங்க. இரு, அங்கே போயிட்டு வரேன். பார்த்தீங்களா, சொன்னல வேலை அடிக்கலை. எங்கே போவேன்? இதாங்க கைஸ் அந்த கோயில். ஆக்சுவலாக தீ மிதித்து முடிச்சுட்டு இருக்காங்க. அதோ தீ மிதிச்ச இடம் 7 மணிக்கெலாம் தீ மிதித்து முடிச்சிட்டாங்களாம். நான் அந்த வீடியோ வாங்கி ஆட் பண்ணுறேன், வீடியோவில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், வில்லேஜ் உள்ளே எப்படி இருக்க போகிறாங்க தான். சுற்றி வந்துன்னு இருப்பாங்க சின்ன வயசில். அது பாட்டி வீடு. இப்போ பார்த்து தங்கச்சி இருந்தால அது பாட்டி வீடு. இப்போ அக்கா வீட்டாண்ட போகிறோம். அக்காவும் இங்கே தான் இருக்காங்க. அக்கா என்ன போயிட்டு இங்கே பாருங்கள் கைஸ், இங்கே கூட்டமாக இருக்காங்களா. இங்கே வந்து அன்னதானம் நடக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒருத்தங்க இங்கே ஃபன் பண்ணுறாங்க. சாப்பாடு எல்லாருக்குமே சாப்பாடு அப்படின்ட்டு, சமபந்தி வருது அப்படின்ட்டு இங்கே டொனேட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல இது, அது நல்லாயிருக்கும். அக்கா வீட்டாண்ட போயிட்டு அக்காவெல்லாம் பார்த்துட்டு வருவோம். ஓகே கைஸ், எல்லோரும் ட்ராவல் பண்ணுங்கள், சேஃபாக பண்ணுங்கள், பத்திரமா இருங்க, பிடிச்ச இடத்துக்கு போங்க.
சந்தோஷமாக இருங்க. நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்ட்டு தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்குங்க. கண்டிப்பாக அடுத்து எங்கேன்னு சொல்கிறேன். அண்ட் பாய் ஃப்ரெண்டு. முன்னாடி சொல்லட்டுமே